அவர் இல்லைன்னா இன்னைக்கு செத்து இருந்தோன்னா கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். அம்மா நீங்கள் என்ன நினைக்கலாம், என்ன அந்த ஐயா அப்படி சொல்கிறாரு? உண்மைதாம்மா. என்னுடைய இந்த ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் சென்னையில் ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்கும் போது என் கூட யாருமே இல்லைம்மா. என் கூட இருக்கும் போதெல்லாம் பணம் இருந்தது. பணம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகும் போது என்னை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்கம்மா. யாருமே இல்லை. லாஸ்ட்ல நான் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஆண்டவராக இயேசு மட்டும்தான்மா. நான் உண்மையாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட நான் ரொம்ப யோசனை பண்ணேன், நான் செத்துருவேன். என்ன எனக்கு 3 பிள்ளைங்கம்மா. 3 பிள்ளைங்க. எந்த பிள்ளைங்களும் கல்யாணம் ஆகலை. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் எங்கள் சொல்லிட்டாங்க, அப்பா உங்கள் அப்பா செத்துருவார், வரமாட்டார், ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகி தான் டிஸ்சார்ஜ் ஆகி கூட ஆக மாட்டார், அவர் பாடி தான் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படி சொன்னாங்கம்மா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு எவ்வளோ அன்பு பாருங்க. அவர் நேசிக்கிறதால தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம வேற எங்கெங்கயோ இன்னைக்கு போயிடுறோம்மா. ஆண்டவரை அறியாமல் எங்கெங்கயோ போகிறோம். ஆனால் ஆண்டவரை நம்ம அறிந்து கொண்டோம். லாஸ்ட்ல இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம்மா. ஆனால் இன்னைக்கு நான் உயிரோட நிற்கிறேன்னா என் ஆண்டவராக இயேசு தான்மா.